தென் மாநிலங்களை பாரபட்சத்துடன் அணுகுவதாக கர்நாடகா தரப்பில் எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் கர்நாடகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி கர்நாடகத்தின் அனைத்து எம்எல்ஏக்கள், எம்எல்சிக்கள் மற்றும் எம்பிக்கள் இணைந்து வரும் 7ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலங்களில் கர்நாடகம் 2வது இடத்தில் இருப்பதாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்நாடகம் பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். In Gujarat, I think they have announced some big scheme, that is gift city. Let they give to Karnataka also. Madam is from Karnataka. Let she give one gift city to Karnataka. We want one gift city. We are able to create such environment, such zones. We are also ready. India is one. We want to keep India, entire country united. Let there be one Delhi, let there be in one Bangalore, let there be in one Gujarat. We don't mind. But why this discrepancy? கர்நாடகத்தில் இருந்து இக்குரல் வரும் நிலையில் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்துவதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். Tamil Nadu is the largest contributor of direct taxes to this country, whereas for 1 rupee we pay to the union government. The Tamil Nadu government is getting 29 paise. Whereas the UP, if they pay 1 rupee, they get 2.73. 2 rupees and 73 paise. What is this disparity? Why this discrimination? You say the country is one. இந்நிலையில் கர்நாடக அரசுக்கு போதிய நிதி வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை எனவும், இதில் அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். மாநிலங்களுக்கான நிதியை ஒதுக்கும் பணியை நிதிக்குழுதான் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் விளக்கினார். நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை எனவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். I don't have the right to change as per my whims and fancies, that I like a state or this state is against my party politics and therefore, no way. I have no role. In fact, I would have to follow it 100%. And that's what I've done in my term here. And that's what every finance minister does in their term. Finance Commission giving recommendation, that which I have to implement, it is done without any kind of fear or favor or anything like that. நிதிக்குழுவினர் அனைத்து மாநிலங்களுக்கும் செல்கின்றனர் எனவும், அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படுவதாகவும் கூறிய நிதியமைச்சர், நிதிக்குழுவின் பரிந்துரைகளையே தாம் அறிவிப்பதாக தெரிவித்தார்.